யுவன் கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கிறேன் மியூசிஷியனாக. ரஹ்மான் சார் கிட்ட வாங்கியிருக்கேன், கார்த்திக் ராஜா கிட்ட வாங்கியிருக்கேன். அவங்க அப்பா கிட்ட மட்டும் தான் வாசிக்கல. ஸோ எனக்கு மெமரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மின்னலைக்கு முன்னாடி ஒரு 600 படம் வச்சுருக்கேன். ஓ வாவ். 200 ரூபாய் சம்பளத்துலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்கை வந்து அன்புக்கு நான் அடிமைன்ற தமிழ் படத்தில் துவாரகேஷ் கன்னடத்தில் பண்ணார். அப்போ எனக்கு 12 வயசு. ஓகே. ஸோ அந்த மெமரி இருக்குது. அப்புறம் யுவன் சங்கர் கிட்ட அவருடைய முதல் படம் அரவிந்தன், அந்த படம் ஒர்க் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணோம். அந்த மெமரி இருக்குது. அப்புறம் உல்லாசம், லவ்லி சாங்ஸ். எஸ். அப்புறம் கண்டுகொண்டேன், முத்து, படையப்பா, இந்தியன், எவ்வளோ படம், ஜீன்ஸு. ஸோ அப்புறம் கன்னடம், போஜ்புரி, ஹிந்தி, மராத்தி, பஞ்சாபி, தெலுங்கு. ஒரு 9 இயர்ஸ் ஆஸ் அ மியூசிஷியனாக நான் கிடைச்சேன். பட் மியூசிக் கம்போசர் ஆனவுடனே எனக்கு எந்த மெமரியும் இல்லை. ஏன்னா தனியாக அந்த டைமில் ரொம்ப போர் அடித்து போயிட்டு தான் மின்னிலே என்ற ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அந்த சேச்சுரேட் ஆகிடுச்சு. முதல் படம் ஆஸ் அ கம்போசராக இருக்கும்போது எனக்கு மெமரிஸ்னால் ஆடியன்ஸ் தான். அவங்க தான் இப்போ வந்து எஜமான். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. இந்த ஒரு பிரயாணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தானு சார் a few words உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக நாங்கள் கேட்கணும். தெரியாத ரகசியம் சொல்ல போகிறேன். முதல் வந்து ஆலவந்தான் படத்துக்கு இவரை தான் அப்ரோச் பண்ணேன். அப்போது டிஎன் சுப்பிரமணியத்தினுடைய சன்னு சக்தி தான் என்னை அழைச்சும் போகிறாரு. இவர் வீட்டுக்கு போகிறேன். போகும்போது 2 சாங்கு மின்னல் இது காமிக்கிறாரு. அப்போ நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், முதல் படம் எனக்கு பண்ணுறதா இருந்தால் நான் அறிமுகப்படுத்துகிறேன்னு. அவருடைய தன்னம்பிக்கை பாருங்கள். ஆலவந்தான் எவ்வளோ கிராண்டியரான, அதாவது இந்திய சினிமாவிலேயே அதிக செலவழித்து எடுத்த படம் அது. இவருடைய தன்னம்பிக்கை என்னென்னா, சார் நான் முதல் வார்த்தை கொடுத்துட்டேன் சார், 2வது படம்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னாரு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நானும் ரகுமானும் பேசின்னு இருக்கும்போது கண்டுகொள்ள தனியாக உட்காந்து பின்பக்கமாக அவருக்கு ரீரிகார்டிங்க்கு கம்போஸ் பண்ணின்னு இருப்பார். இவர் நோட்ஸ்லாம் பண்ணின்னு இருப்பார். அப்போது என்கிட்ட ராஜீவ் மேனன் சொல்லுவார், தானே சார் இவனை நோட் பண்ணுங்கள், எதிர்காலத்தில் பெருசாக வருவான் அப்படின்வார். அதையும் வச்சு தான் நான் பேசுனது. பட்டு ஆரி ஜெயராஜ் எனக்கு வந்து காக்க பண்ணார். அப்புறம் இளைய தளபதி, இப்போ தளபதி விஜய் வச்சு துப்பாக்கி பண்ணும்போது அதுக்கு பண்ணார். துப்பாக்கியில் பல சம்பவங்கள் என்னென்னா, ரீரிகார்டிங்கான டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு தானு சார் பிச்சின்னு போவோம்னாரு. ஐயோ எல்லா ஏரியாவும் நான் கொடுத்துட்டேனே, என்கிட்ட எந்த ஏரியாவில் இருந்தால் பிடிச்சிட்டு வேணே என்ன. அந்த துப்பாக்கிக்கு ரீரிகார்டிங் பண்ணி முடித்த பிறகு அந்த படம் பார்க்கும் பொழுது ஆரிஸ் எனக்கு கொடுத்த தன்னம்பிக்கை ஊக்கமும் சொல்ல அடங்காது. அது மாதிரி தொட்டிஜாய் பண்ணார். இப்படி பன்னரும் சிறப்புகளை பண்ணவர்.